ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்னிங் கார்னர். இன்றைக்கி நம்ம ஃபிசிக்ஸ் ரிலேட்டடான வீடியோ பார்க்க போகிறோம். என்ன டாபிக்னா லீ டிஸ்க் மெத்தட். இது லீ டிஸ்க் மெத்தட்னா என்னென்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் கண்டக்டிவிட்டியை எப்படி டிஃபைன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம தெர்மல் கண்டக்டிவிட்டி அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெர்மல் கண்டக்டிவிட்டி அப்படின்னா என்னென்னா, அதாவது தெர்மல்னால் ஹீட்டை எந்த அளவுக்கு கடத்துது அப்படின்றது தான் தெர்மல் கண்டக்டிவிட்டி. அது பேட் கண்டக்டர்ஸ் ஆனால் ஹீட்டை அவ்வளோ சீக்கிரம் கடத்தாது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லா மெட்டல்ஸுமே ஹீட்டை கண்டக்ட் பண்ணும். ஆனால் நான் மெட்டல்ஸ் அப்படின்னா இந்த வுட்டு, ரப்பர், கிளாஸ் அது எல்லாமே ஹீட்டை அதிகமாக கண்டக்ட் பண்ணாது. அதே நம்ம அந்த நான் பேட் கண்டக்டர்ஸை யூஸிங் ஒரு பார் ஷேப்லேயோ இல்லை ஒரு ராட் ஷேப்லேயோ எடுத்தோம்னா அதில் எந்த அளவுக்கு ஹீட்டை கண்டக்ட் பண்ணுது நம்மளால் அவ்வளோ அக்யூரேட்டாக மெஷர் பண்ண முடியாது. ஏன்னு பார்த்திங்கன்னா அதில் ஹீட், அதாவது ரேட் ஆஃப் ஹீட் ஃப்ளோனா எவ்வளோ ஹீட் அது மூலயமா அதில் பாஸ் ஆகிருக்கு, எவ்வளோ ஹீட் அதில் வந்திருக்கு அப்படின்றது தான் அர்த்தம். அது பார்த்திங்கன்னா ஒரு சமயம் ஹையாக இருக்கலாம். எதனாலன்னு பார்த்திங்கன்னா அந்த பிட்வீன் அந்த டூ எண்ட் ஆஃப் த ராட், அந்த ராடோடைய ரெண்டு எண்டு இருக்குது பார்த்திங்களா, அது மூலயமா ஸோ நமக்கு அவ்வளோ அக்யூரேட்டாக நடுவில் ஹீட் எவ்வளோ ஃப்ளோ ஆகிருக்குன்னு தெரியாது. மேலே நம்ம ஒரு பக்கமாக வச்சோம்னா அந்த ஒரு பக்கம் அடிப்பக்கம் மட்டும் ஹீட் ஃபார்ம் ஆகிருக்கும். நடுவில் ஹீட் ஃப்ளோ ஆகிருக்காது, அதாவது வந்திருக்காது, மேலே மட்டும் சூடாக இருக்கும். அதனால் அந்த ஷேப்பில் அது இருக்கக்கூடாது. அது இன்னொன்று என்னென்னு பார்த்திங்கன்னா, தி ரேட் ஆஃப் ஹீட் ஃப்ளோ அந்த ஃபார்முலா பார்த்திங்கன்னா டைரெக்டாக எதுக்கு ப்ரொபோஷ்னலாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதோட கிராஸ் செக்ஷன் ஏரியாவுக்கும் இன்வர்ஸ்னாக பார்த்திங்கன்னா அதோட திக்னஸ்க்கு ப்ரொபோஷ்னலாக இருக்கும். அதனால் இந்த பேட் கண்டக்டர்ஸை ஒன்று எப்படி எடுத்துக்கலாம்னா தின் பிளேட்டாக எடுத்துருக்கணும், ஒரு ஸ்பியர் ஷேப்பில் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ லீ டிஸ்க் மெத்தட் மூலமா நம்ம எப்படி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் கண்டக்டிவிட்டி ஆஃப் அ பேட் கண்டக்டர், அதாவது மின் கடத்தான்னு படிச்சிருப்போம் பார்த்தீங்களா, அதே போல் ஹீட்டை எது கடத்தாமல் இருக்கோ அதோடைய எந்த அளவுக்கு, அதாவது கடத்தாமன்னு சொல்ல முடியாது, ஸ்லோவாக கடத்தோன்னு வச்சுக்கோங்களேன், அது எந்த அளவுக்கு கடத்தும் அப்படின்ற ஒரு கான்ஸ்டன்ட், ஒரு கோஎஃபிஷியன்ட்டை நம்ம கண்டுபிடிக்கும். இப்போ நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லீ டிஸ்க்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிராஸ் மூலயமா செஞ்சப்பட்ட ஒரு டிஸ்க். இந்த டிஸ்க்கை பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரிங்ஸ் வச்சு ஒரு ஹரிசாண்டல் ஷேப் நீட்ட வடிவில் கட்டி வச்சுருப்பாங்க. அந்த டிஸ்க்கு பார்த்திங்கன்னா சில்வர்ட் அண்ட் பிரைட்லி பாலிஷ்டு, நல்லா பாலிஷ்டாக இருக்கும். அடுத்தது ஒரு ஸ்டீம் சேம்பர், அதே சேம் சைஸில் அதே சேம் டயாமீட்டரில் அது மேலே அந்த ஸ்டீம் சேம்பர் வேணும். அடுத்தது பார்த்திங்கன்னா பேட் கண்டக்டர். இந்த பேட் கண்டக்டர் ஸ்டீம் சேம்பருக்கும் அந்த மெட்டாலிக் டிஸ்க்குக்கும் நடுவில் வச்சுருப்பாங்க. அண்ட் ஸ்டீம் சேம்பரில் பார்த்திங்கன்னா 2 ஹோல்ஸ் இருக்கும். அதுக்கு அடுத்தது 2 தெர்மாமீட்டர் எடுத்துக்கணும். T1 and T2 are introduced into the holes to read the temperature of the T1 ஸ்டீம் சேம்பரோட டெம்பரேச்சரை நமக்கு எடுத்துக்கிறதுக்கு, T2 அந்த மெட்டாலிக் டிஸ்கில் இருக்கிற டெம்பரேச்சரை நம்ம எடுத்துக்கிறதுக்கு. நம்ம சொன்னது இதுதான் பார்த்திங்கன்னா ஸ்டீம் சேம்பர். அதுக்கு கீழே இதுதான் நம்ம யூஸ் பண்ணுற அந்த டிஸ்க்கு. இதுக்கு நடுவில் பேட் கண்டக்டர்ஸ் இருக்குது. இது தெர்மாமீட்டர் 1 வைக்கிறதுக்கு அண்ட் இது தெர்மாமீட்டர் 2 வைக்கிறதுக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா இது போல் இந்த ஸ்ட்ரிங்கை வச்சு நம்ம கட்டி வச்சுருக்கோம். இந்த ஸ்டீம் சேம்பரில் என்னென்னா இதில் ஒரு பக்கத்தில் பார்த்திங்கன்னா இதிலிருந்து ஒரு ஸ்ட்ரீம், அதாவது பக்கத்தில் ஒரு ஸ்ட்ரீம் நம்ம இதுக்குள்ளே அனுப்புவோம். ஒரு வாட்டரை பாயில் பண்ணி அந்த ஹீட்டை ஸ்ட்ரீம் மூலயமா அனுப்புவோம். அதனால் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சொட்டிகிட்ருக்கோம். இதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா தெர்மாமீட்டர் வைக்கிறதுக்கு இடம் இருக்கும். அண்ட் இதுக்கு கீழே இந்த லீ டிஸ்க்லேயும், அதாவது ஒரு பிராஸ் டிஸ்க், அதுலேயும் தெர்மாமீட்டர் வைக்கிற இடம் இருக்கும். இது ஸ்டீம் சேம்பரில் இருக்கிறது T1, அதுக்கு கீழே இருக்கிறது T2. இதுதான் எக்ஸ்பெரிமெண்டல் செட்டு. நான் எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப் சொல்லிவிட்டு இப்போ எப்படி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீம் ஃப்ரம் பாய்லர். நான் சொன்ன மாதிரி அங்கே பக்கத்தில் ஒரு காப்பர் பாய்லர் இருக்கும். அது மூலயமா ஸ்ட்ரீமை ஸ்டீம் சேம்பரில் பாஸ் பண்ணிடுவாங்க. பாஸ் பண்ணிட்டுக்கு அப்புறமேட்டா ஸ்டீம் சேம்பரோட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அது இன்க்ரீஸ் ஆகிட்டக்கப்புறம் ஸ்டீம் சேம்பர் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிட்டக்கப்புறம் அதுக்கு கீழே இருக்கிற பேட் கண்டக்டர் மூலயமா அதுக்கு கீழே இருக்கிற அந்த மெட்டாலிக் டிஸ்க் அதுலேயும் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிடும். ஒரு ஸ்டெடி ஸ்டேட், அதாவது நம்ம ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர் ஸ்டேட்டில் இப்போ எக்ஸ்பெரிமெண்ட் எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டீம்னா ஒரு ஆவி, அதாவது ஒரு தண்ணி ஏதாவது அந்த காப்பர் பாய்லரில் கொதிக்க வைக்கும் போது அது மூலயமா வர அந்த நீர் ஆவி இருக்குது பார்த்திங்களா, அதை பாஸ் பண்ணி ஒரு பைப் மூலயமா பாஸ் பண்ணி ஸ்டீம் சேம்பருக்கு அனுப்புவாங்க. அந்த ஸ்டீம் சேம்பரில் ஒரு ஹோல் சொன்ன இல்லையா, அது மூலயமா வரும்.
அந்த ஸ்டீம் எல்லாம் வந்துட்டதுக்கப்புறமேட்டா பார்த்திங்கன்னா ஸ்டீம் சேம்பர் வந்து ஹீட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸ்டீம் சேம்பரோட டெம்பரேச்சர் அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் ஆக ஆரம்பிச்சதுக்கப்புறம் அதுக்கு கீழே இருக்க பேட் கண்டக்டர்ஸ் மூலயமா அதுக்கு கீழே நம்ம வச்ச ஒரு பிரேஸ் டிஸ்க்கு சொன்னோம் இல்லையா, மெட்டாலிக் டிஸ்க்கு, அதுவும் ஹீட் ஆக ஆரம்பிச்சிடும். ஒரு ஸ்டெடி ஸ்டேட் வந்துட்ட அப்புறம், அதாவது ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர் வந்த அப்புறம் நம்ம ஒரு ஸ்டெடி ஸ்டேட் கிடச்சிட்ட அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஸ்டீம் சேம்பரை வந்து எடுத்துருவாங்க. அதுக்கு முன்னாடி அந்த ஸ்டீம் சேம்பரில் இருக்கிற டெம்பரேச்சரை வந்து டீட்டா 1ம் அதுக்கு கீழே அந்த மெட்டாலிக் டிஸ்கில் இருக்க டெம்பரேச்சர் வந்து டீட்டா 2 அப்படின்னு எடுத்துப்பாங்க. அதுக்கப்புறமேட்டா அந்த பேட் கண்டக்டரை வந்து ரிமூவ் பண்ணிவிடுவாங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு டைரெக்டாக அந்த ஸ்டீம் சேம்பரை வந்து அந்த மெட்டாலிக் டிஸ்க்குக்கு ரெண்டுக்குமே நடுவில் எதுவும் வைக்காமல் டைரெக்டாக அது மேலேயே வச்சுருவாங்க. இப்போ டேரெக்டாக ஸ்டீம் சேம்பரை வந்து அந்த மெட்டாலிக் டிஸ்க் மேலே வைக்கிறதுனால அந்த மெட்டாலிக் டிஸ்க்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சூடு ஆக ஆரம்பிச்சிடும். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நடுவில் பேட் கண்டக்டர் இருந்ததுனால அது கம்மியான அளவுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா சூடாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக சூடாக ஆரம்பிச்சிட்டதுக்கப்புறமேட்டா அந்த மெட்டாலிக் டிஸ்க்கு வந்து ஒரு 10 டிகிரி செல்சியஸ் வந்துட்டதுக்கப்புறமேட்டா, அதாவது ஆல்ரெடி அதில் ஒரு டெம்பரேச்சர் ஸ்டெடி டெம்பரேச்சர் நம்ம ஒன்று பார்த்தோம் இல்லையா, அதை தாண்டி ஒரு 10 டிகிரி, அதாவது ஃபஸ்ட்டு நம்ம டீட்டா 2ன்னு எடுத்து வச்சுருப்போம் பேட் கண்டக்டர் இருந்தப்போ, அது கூட ஒரு 10 டிகிரி செல்சியஸ் வந்து அந்த மெட்டாலிக் டிஸ்க்கு வந்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறமேட்டா என்ன பண்ணுவோன்னா அந்த ஸ்டீம் சேம்பரையும் அந்த டிஸ்க்லேருந்து எடுத்துகிட்டு அந்த டிஸ்க்கை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கூல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். அது வந்து சாதாவாக கொஞ்சம் கொஞ்சமாக கூல் ஆகிட்ருக்கும். அப்போ வந்து ஸ்டாப் வாட்ச் ஆன் பண்ணிவிட்டு எவ்ரி 30 செகண்ட்ஸ்க்கும் அது வந்து எந்த அளவுக்கு டெம்பரேச்சர் வந்து குறைஞ்சிட்ருக்கு அப்படின்னு நம்ம கணக்கெடுப்போம். கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மெட்டாலிக் டிஸ்க்கு வந்து 10 டிகிரி செல்சியஸ் வர வரைக்கும் அதை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எவ்ரி 30 செகண்ட்க்கு எவ்வளோ டெம்பரேச்சர் குறைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சுருப்போம். நோட் பண்ணிவிட்டு இதை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ட்ரா பண்ணுவோம், ஒரு கிராஃப் ட்ரா பண்ணுவோம். இப்படி நம்ம கிராஃப் ட்ரா பண்ணுவோம். கிராஃப் வந்து எப்படின்னு பார்த்திங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ் வந்து அதோடைய டைமுக்கு எடுத்திருப்போம், எந்த டைம், அதாவது எவ்ரி 30 செகண்ட்ஸ்க்கு எவ்வளோன்னு. ஒய் ஆக்சிஸ் வந்து அந்த டெம்பரேச்சர், அதாவது அந்த மெட்டாலிக் டிஸ்கோடைய டெம்பரேச்சர் எவ்வளோ அது வந்து குறைஞ்சிக்கிட்டு வந்திருக்கு அப்படின்ற டெம்பரேச்சர் நமக்கு வந்து இது போல் ஒரு கிராஃப் கிடைக்கும். இதோட ஸ்லோப் தான் வந்து பார்த்திங்கன்னா d(θ/dx). இப்போ நம்ம தியரி பார்ட் பார்க்கலாம். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன நம்ம பார்த்தோன்னா, த குவாலிட்டி ஆஃப் அ ஹீட் கண்டக்டட் த்ரூ தி பேட் கண்டக்டர் மெட்டாலிக் டிஸ்க் ஃப்ரம் தி ஸ்டீம் சேம்பர், அதாவது எந்த அளவுக்கு ஹீட் வந்து பேட் கண்டக்டர் மூலயமா வந்து மெட்டாலிக் டிஸ்க்கு வந்து ஹீட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு, ஹீட் வந்து பரவி இருக்குது. அதாவது ஸ்டீம் சேம்பர் வந்து ஹீட் பண்ணோம் நம்ம ஆல்ரெடி. ஸ்டீம் சேம்பர் ஹீட் ஆகிட்ட அப்புறம் பேட் கண்டக்டர் ஹீட் ஆச்சு. அதுலேருந்து தான் நமக்கு வந்து ஃபஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் பார்த்திங்கன்னா கீழே இருக்கிற மெட்டாலிக் டிஸ்க் வந்து ஹீட் ஆச்சு. அதுதான் ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி Qன்றது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் கண்டக்டிவிட்டி. எப்படி கண்டுபிடிக்கிறது? ஃபஸ்ட்டு தியரி பார்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எந்த அளவுக்கு வந்து ஹீட் வந்து பேட் கண்டக்டர் மூலயமா மெட்டாலிக் டிஸ்க்கு வந்து கண்டக்ட் ஆகிருக்கு அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் தி எக்ஸ்பெரிமெண்ட். ஓகே, இப்போ இதான் ஃபார்முலா. அதாவது Qன்றது ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் ஹீட்டு அண்ட் Kன்றது அந்த ப்ரொபோஷ்னாலிட்டி கான்ஸ்டன்ட், அதாவது தெர்மல் கண்டக்டிவிட்டி ஆஃப் தி பேட் கண்டக்டர். ஏன்றது அந்த பேட் கண்டக்டருடைய ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் அப்படின்றது, எக்ஸ்ன்றது அதோடைய திக்னஸ், அண்ட் θ1 θ2ன்றது நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். θ1ன்றது ஸ்டெடி டெம்பரேச்சர் ஆஃப் ஸ்டீம் சேம்பர், 2ன்றது ஸ்டெடி டெம்பரேச்சர் ஆஃப் மெட்டாலிக் டிஸ்க்கு. இப்போ இந்த ஏவோட வேல்யூ தான் πr². ஏன்னு பார்த்தீங்கன்னா பேட் கண்டக்டர் வந்து நான் ஆல்ரெடி சொன்னபடி அது ஒரு டிஸ்க் ஷேப்பில் தான் இருக்கும். இப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னா குவாலிட்டி ஆஃப் ஹீட் ரேடியேட்டட் பை தி டூ சர்ஃபேஸ் ஆஃப் தி டிஸ்கில் வந்து எந்த அளவுக்கு வந்து நம்ம அதுக்கு கீழே வச்சுருப்போம் பார்த்தீங்களா, இது மேலே பார்த்தது வந்து பேட் கண்டக்டரோட ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் தான். ஆனால் கீழே இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து அந்த டிஸ்க்கு. ஸோ டிஸ்க் என்ன ஷேப்பில் இருக்கும் அப்படின்னு ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். மேலே வந்து ஒரு சர்க்கிள் ஷேப்பில் இருக்கிறதுனால அதோட ஏரியா πr², அண்ட் 2πrன்றது அதில் இருக்க கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, அதாவது சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் 2πr. இந்த ஈன்றது பார்த்தீங்கன்னா எமிஸ்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எமிஸ்டிவிட்டி சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி மெட்டாலிக் டிஸ்க். எமிஸ்டிசிட்டினா என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு ஹீட் வந்து ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் வந்து ஒரு செகண்டுக்கு வந்து எந்த அளவுக்கு ஹீட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா எமிஸ்டிவிட்டின்னு சொல்லுவாங்க.
இப்போ செகண்ட் பார்ட் எக்ஸ்பெரிமெண்ட். அதுக்கு முன்னாடி நம்ம கண்டுபிடிச்ச அந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் வந்து ஈக்குவேட் பண்ணிக்கிட்டால் நமக்கு வந்து ஈயோட வேல்யூ கிடச்சிருக்கும். இங்கே இருக்கிற πr² + 2πrl இந்த பக்கம் வந்து டிவைடில் வந்துடும். இப்போ ஈக்குவேஷன் 3 கிடச்சிருச்சு. செகண்ட் பார்ட் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட்டில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நடுவில் இருக்க பேட் கண்டக்டரை எடுத்ததுனால அந்த மெட்டாலிக் டிஸ்கில் ஃபஸ்ட்டு நமக்கு டாப்லேயும் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, அதாவது πr² 2πrl இந்த ரெண்டு பக்கம் தான் உங்களுக்கு வந்து ஹீட் வந்து கண்டக்ட் ஆகிருக்கும். இப்போ நம்ம அதையும் எடுத்ததுனால மொத்தமாக அதோட பாட்டம்லேயோ, அதாவது அந்த லீட் டிஸ்கோட கீழே அடியில் இருக்கும் பார்த்திங்களா, அங்கேயும் வந்து ஃபுல்லாக வந்து ஹீட் வந்து கண்டக்ட் ஆகிடும். அதனால் அதோட இந்த வேல்யூ நமக்கு என்னவாயிடும்னா ரெண்டு பக்கமும் πr² 2 டைம்ஸ் வரும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இங்கே 2πrl + 2πr² அப்படின்னு போட்டிருக்காங்க. எம்மு வந்து அந்த டிஸ்கோட மாஸ், எந்த அளவுக்கு அந்த டிஸ்கோ இருக்கிற மாஸ்க்கு, அண்ட் எஸ் வந்து ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் தி மெட்டாலிக் டிஸ்க்கு, அண்ட் dθ/dt அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் நம்ம ஸ்டீம் சேம்பர் எடுத்ததுக்கப்புறமேட்டா நம்ம வந்து 30 செகண்ட்ஸ்க்கு எந்த அளவுக்கு கூலிங் வந்து கம்மியாக இருக்குது, அது எந்த அளவுக்கு ஹீட் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு நம்ம வந்து அளவு எடுத்துருப்போம் இல்லையா, அதுதான் அதுக்கு நம்ம ஸ்லோப் கண்டுபிடிச்சிருப்போம் கிராஃப் வரைஞ்சி. அதுதான் வந்து ரேட் ஆஃப் கூலிங் dx/dt. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா எமிசிவிட்டி ஃபார்முலா. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். எம்னா என்ன மாஸு, எஸ்னா வந்து ஸ்பெசிஃபிக் ஹீட்டு, அண்ட் 2πr² 2πrl எப்படி வந்ததுன்னு நான் சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம ஈக்குவேஷன் 3யும் 4யும் நம்ம வந்து கம்பேர் பண்ணிக்கலாம். ஏன்னா ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஈயோட ஈக்குவேஷன். ஸோ நமக்கு 3 and 4 ஈக்குவேஷனை ஈக்குவேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய தெர்மல் கண்டக்டிவிட்டி, அதாவது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் கண்டக்டிவிட்டி. இங்கே இருக்கிற ms dθ/dt வந்து அப்படியே வந்துடும். இங்கே கீழே இருக்கிறது வந்து இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மேலே போயிடும். நெக்ஸ்ட் நம்ம ஆல்ரெடி படித்தது போது தான். இங்கே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்துடும். ஸோ நமக்கு ஈக்குவேஷன் வந்துருச்சு. இதுலேருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே இருக்கிற ஈக்குவேஷனில் வந்து πr வந்து தனியாக எடுத்துக்கலாம். இதில் இருக்க ஈக்குவேஷனில் வந்து 2πr வெளியே எடுத்துக்கலாம். இப்போ ரெண்டு ஈக்குவேஷன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா πr வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ ms dθ/dt x வந்து அப்படியே வந்துடும். πr ரெண்டும் வெளில எடுத்து கேன்சல் பண்ணதுனால இங்கே இருக்கிற ஒரே ஒரு r மட்டும் வரும். r ப்ளஸ் இதில் இருக்க 2l வரும், 2l. நெக்ஸ்ட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா 2πrx. நீங்கள் இதில் வந்து நம்ம என்ன எடுத்தோம்னா 2πr எடுத்தோம். ஸோ πr வந்து கேன்சல் ஆகிடும். அதில் இருக்க 2 வந்து முன்னாடி வந்துடும். அப்போது இங்கே இருக்கிற πr² 2πr². நெக்ஸ்ட்டு θ1 - θ2. இங்கே வந்து நம்ம πr வெளில எடுத்ததால் ஒரே ஒரு ஆரும் ஒரே ஒரு எல்லோ இருக்கும். அப்போது r + l. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவேஷன். இதுதான் வந்து தெர்மல், அதாவது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் கண்டக்டிவிட்டி ஆஃப் அ பேட் கண்டக்டர். பேட் கண்டக்டரோட தெர்மல் கண்டக்டிவிட்டியோடைய கோஎஃபிஷியன்ட் தான் இது. இதை வச்சு நம்ம வந்து கேல்குலேட் பண்ணலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா θ1 θ2 நீங்கள் வந்து வேல்யூ எடுத்திருப்பீங்க. நெக்ஸ்ட்டு ஸ்லோப் கண்டுபிடிச்சிருப்பீங்க dx/dt. எம்ன்றதை நான் சொல்லிட்டேன், மாஸு, அதாவது டிஸ்கோட மாஸ்க்கு. எஸ்ன்றது ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. ஆர்னா என்னன்னு சொல்லிட்டேன், எல்னா வந்து ஹைட்டு, ஆர் வந்து ரேடியஸ்ஸு. ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம கேல்குலேட் பண்ண வேல்யூவை வச்சு நம்ம வந்து ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். அது அடுத்தது இதோடைய யூனிட் வந்து பார்த்திங்கன்னா W, M/1, K/1.